வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து வருஷப்பிறப்பு. இன்றைக்கி வந்து யாரோட ரெக்வெஸ்ட்டும் கிடையாது. ஸோ எல்லோரும் இன்றைக்கி வந்து நம்ம ரெக்வெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு விசேஷ நாள் வந்தாலோ, இல்லை புத்தாண்டு, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீபாவளி பண்டிகை, பொங்கல் இந்த மாதிரி வந்தாலே எனக்கு வந்து வடை பாயாசத்தோட சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. எனக்கு வந்து சாம்பாரை வந்து அவ்வளோ பிடிக்கும். வடை பாயாசத்தோட எனக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்பளம் மிஸ் ஆகிடுச்சு பாரு. இல்லையா? வாங்கிக்கலையா? சரி, ஏதோ ஒரு கவனத்தில் வாங்கிக்கல. அப்பளம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு போங்க. சரி, நீ ஏன் ஞாபகப்படுத்திருக்க? 2வது திருப்பி கடைக்கு போனேன்ல. சரி, ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பளம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சித்ரா. என்ன சித்ராப்பா சித்ரா. சரி, ஓகே, நானும் கொஞ்சம் ஞாபகம் இல்லை எனக்கும். என் மேலேயும் தப்பு இருக்குது. சரி, ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து காலையில் வெள்ளனா எப்பயுமே நாள் வீடியோ வந்து உங்களுக்கு காலையில் வெள்ளனா 7 மணிக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ வரும். ஸோ எதனால் அப்படின்னா, நாங்கள் நாள் எடுக்கலை. இன்றைக்கி வந்து வருஷப்பிறப்பு அன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகும் வீடியோ. ஓகே, இன்றைக்கி வந்து அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமைய அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாம்பார், நமக்கு பிடிச்ச சாம்பாரை வச்சுருக்கோம். உளுந்த வடை மொறுமொறுன்னு, ஸ்வீட்டுக்கு வந்து வீட்டிலே செஞ்ச பூந்தி, அப்புறம் வந்து ஸ்வீட்டாக வந்து எனக்கு வந்து பருப்பு பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் பிடிக்கும். அதனால் பாசிப்பருப்பு பாயாசம், அவரைக்காய் பொரியல், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து அப்பளம் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க சாப்பிட்லாம். நீ சாப்பிட்லையா? பண்ணிட்டேன். ஓகே, வாங்க முதல்ல ஸ்வீட் சாப்பிட்றலாம். ஸ்வீட்டு தான் மிஸ் பண்ணிடலாம் எப்பயுமே. பிடிக்கும். நல்லா இருக்கும். சூடாக வச்சிட்டேன் வயல. சூடாக தான் இருக்குது. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சக்கரை கம்மியாக? நீ கொடுத்த வெள்ளமே அதே சரியாக போச்சு. எப்படி மறந்தானே தெரில. வடை பாயாசம் சாப்பாடுனா அப்பளம் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதே கிடையாது. அது ஒரு மாதிரி நல்லா உப்பாக கருக்கு முறுக்குன்னு சாம்பார் சூப்பராக இருக்கும்.
கல் அரிசியில் தான் இருந்திருக்குமா? பல்லு ஊசி அப்படி நினைக்காத. ரேஷன் அரிசியில் கல் கிடக்கும், அரிச்சு போடு. இதே தொட்டு சாப்பிட்றேன். அது சாப்பிட்ற ஆர்வத்தில் மறந்துடுறேன். அதில் தனி டேஸ்ட்டு. சாம்பாரும் சொல்லவே வேண்டாம். இன்னும் சூடாக இருக்குது. விஞ்ஞானியா? தெரியாது. என்னங்க ஸ்பூனே உள்ள வச்சு கொண்டு போய் எடுத்துட்டு வரீங்க? இப்படிதான் சாப்பிடுச்சு. அப்படி சாப்பிட கற்றுக்கோ. பல்ல பட்டு வச்சுக்க. அவ்வளோதான். சூப்பர். இன்றைக்கி வடை பாயாசம் சாப்பாடு. இன்றைக்கி வந்து நாளையிலேருந்து திருப்பி நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, இன்றைக்கி வந்து வடை பாயாசம் சாப்பாடு இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து புது வருஷம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து காலங்காத்தால எழுந்திரிச்சி கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மனம் சரியில்லை. நன்றி, வணக்கம்.